ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. அதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன பீட்ரூட் தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு டம்ளர் வரும். சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் எல்லாமே. நீங்கள் 2 பேர் குடிக்கிறதா இருந்தால் இந்த அளவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆள் செய்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணியாச்சு. எல்லாம் ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். கேரட்டை போட்டுட்டு அப்புறம் நெல்லிக்காய், பீட்ரூட் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்குங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸி 2 திருப்பு நல்லா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓட்டிடலாம். ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இனி இது ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். இது வடிகட்டாமல் குடிக்க முடியாது, அதனால தான் வடிகட்ட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் துரத்துறனா இருக்கனால நம்மளால் குடிக்க முடியாது, அதனால் நல்லா வடிகட்டிடுவோம். ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா புளிஞ்சு எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த இதுலேயே நிறைய சாறு இருக்கும், ஜூஸ் இருக்கும், அதனால தான் நல்லா புளிஞ்சிக்கங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு டம்ளர் வந்துருச்சு. ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. டெய்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அப்படியே நீங்கள் க்ளோவிங்காக நல்லா கலர் ஆகிடுவீங்க. இந்த ஜூஸ் குடிக்கிறனால ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது. இது நம்ம டெய்லி குடிக்க முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 நாளாச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸு எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. நம்ம ரொம்ப ஹெவியான இதுவும் கிடையாது. வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம செய்கிறது தான். கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் எப்போது எல்லா கடையிலுமே கிடைக்கும். சூப்பராக ஈஸியாக நம்ம அதை வாங்கிடலாம். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.